வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். விஜய் அரசு பொறுப்பேற்று 100 நாட்கள் ஆகிறது. ஒரு பக்கம் மிகச்சிறந்த ஆட்சி என தாவேக அரசாங்கம் கொண்டாடி தீர்க்கிறது. ஆனால் மறுபக்கம் மக்கள் அந்த மனநிலையில் தான் இருக்கிறார்களா? அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? அவர்களுக்கு எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதா? கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்கிற ஏகப்பட்ட கேள்விகள் அந்த அரசாங்கத்திற்கு முன்பாக நாம் வைத்தால், விலைவாசி உயர்ந்திருக்கிறது, கும்பல் கொலை என்பது அதிகரித்திருக்கிறது, ஆணவ படுகொலைகள் நடந்தேறி கொண்டிருக்கின்றன, லாக்அப் மரணங்கள் நிகழ்கின்றன, ஜென்சி இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், போதைப்பொருள் நடமாட்டம் என்பது அதிகரித்திருக்கிறது, அதனால் கொலைகளும் நிகழ்ந்தேறி இருக்கிறது, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது, விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என இன்னும் பட்டியல் நாம் போட்டுக்கொண்டே இருக்கலாம். 100 நாள் ஆட்சிக்கு 100 பட்டியலை போடலாம் என்கிற அளவில் சீரழிந்த தமிழ்நாடே இந்த 100 நாள் ஆட்சிக்கு சாட்சி என்கிற வகையிலே இருந்திருக்கிறது. அதை பற்றித்தான் இன்றைக்கு நாம் வாதியை கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே பன்னீர் பெருமாள் அவர்கள் அரசியல் விமர்சகர், அவர் இணைந்திருக்கிறார், அவருக்கு வணக்கம். அதே போன்று ஊடகவியலாளர் யாசிர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் வணக்கம். அதே போன்று அரசியல் பார்வையாளர் தீன்ஷா அவர்களும் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் வணக்கம். இன்னும் சற்று நேரத்திலே கரூர் முரளி திமுகவினுடைய சார்பாக இணைய இருக்கிறார். முதல்ல நான் பன்னீர் பெருமாள் உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். 100 நாள் விஜயனுடைய ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆட்சி அவங்க தேர்தல் பிரச்சாரத்தினப்ப என்னென்னலாமோ பேசினாங்க. இந்த 100 நாள் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப இதுக்கு முன்னாடி இருந்ததை விட குற்றச்செயல்கள் அதிகரிச்சிருக்கதை நம்ம பார்க்குறோம். நேரடியாகவே இந்த அரசு பேசுகிறது ஒன்றாவும் செயல்படுறது வேற ஒன்றாவும் இருக்குது. யாராவது லஞ்சம் கேட்டால் என்கிட்ட இது உங்கள் அண்ணா ஆட்சி அப்படின்னு சொல்லுங்கலாம் அவர் சொன்னார். அந்த கஸ்டடியல் டெத் அது நாகர்கோவிலில் நடந்த அந்த நபர் ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறார். அவங்க அக்கா பேட்டி கொடுத்ததே காவல்துறை அவங்கள குட்கா விற்க சொல்லி கட்டாயப்படுத்திச்சு. முடியாதுன்னு சொன்னதுனால நீங்கள் விற்கணும், அதன் மூலமாக எங்களுக்கு 25,000 ரூபாய் பணமும் அது இல்லாமல் 12 பேக்கெட் சிகரெட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது முடியாது அப்படின்னு சொன்னதுனால அவரை ஜெயிலில் வச்சு அடித்து கொள்கிறாங்க. இப்போ கோயம்புத்தூரில் நடந்ததும் காவல்துறை கிட்ட போய் கல்லூரிக்குள்ளே போதைப்பொருள் விற்கக்கூடியவங்களுக்கு குறித்து தகவல் கொடுக்குற அந்த பையன் அந்த தகவல் அந்த போதை கும்பலுக்கு கசிய விடப்பட்டு அவர்கள் அடித்து கொள்கிறாங்க. அப்போ இந்த அரசு பேசுகிறது எல்லாமே ஏதோ ஒரு தூய்மையான அரசை தாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் நடக்கக்கூடிய எதுக்குமே எந்த பொறுப்பேற்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த அரசுகிட்ட சுத்தமாக இல்லை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சட்டமன்றத்திலேயே அது கோஷ்டி மோதல் அப்படிங்கிறாரு. கல்லூரிக்குள்ளே 2 கோஷ்டி மோதல் கொலை வரைக்கும் போகும் அப்படின்னா அப்போ சட்டம் ஒழுங்கு இந்த நாட்டில் எப்படி இருக்குது? கல்லூரி மாணவர்களுக்கு இடையில் கொலை நடக்கிற அளவுக்கு அவங்க சொல்கிற அந்த வாதத்தை எடுத்து பார்க்குறப்பவே அப்போ கண்காணிப்புகள்லாம் எப்படி இருக்குது? காவல்துறை என்ன பண்ணுது? உளவுத்துறை என்ன பண்ணுது? அப்படி பல கேள்விகள் எழும். அப்போ எதுக்குமே அந்த பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்தினர் நேற்று திருவொற்றியூருக்கு அவங்க 3 நாள் கழித்து போகிறாங்க. சென்னையில் தான் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே சென்னையில் இருந்துட்டு 3 நாள் கழித்து போகிறப்ப அந்த பெற்றோர்கள் கேட்குறாங்க. அப்போ எதுவுமே உடனடியாக இந்த அரசு நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு பொறுப்பேற்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த அரசுக்கு இல்லை. நிச்சயமா நீங்கள் ஆரம்பத்தை சார்ஜ் வைக்கும்போது இவங்க சொல்கிறது ஒன்று நடக்கிறது வேறாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அரசினுடைய விசன் தனியாக இருக்கலாம், ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிற ஒரு செய்தி இல்லை நிறையவே நடக்குதுன்னே வச்சுக்கோங்களேன். அதுக்காக நீங்கள் அரசோட விஷனில் தொலைநோக்கு பார்வையில் சிந்தனையில் நீங்கள் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? முதல்ல இந்த அரசுக்கு ஒரு விஷன் இருக்குதா அப்படிங்கிறதே இந்த 100 நாளில் நடந்த குற்றச்செயல்கள் எல்லாவற்றையும் தாண்டி இவங்களுடைய செயல்பாடுகளில் பார்க்குறப்ப இந்த அரசுக்கு முதல்ல ஒரு விஷன் இருக்குதா? ஒரு அரசு நடக்குது அப்படின்னா அந்த அரசை நடத்தக்கூடியவர்களுக்கு ஒரு நோக்கம், ஒரு சித்தாந்தம், அதன் அடிப்படையில் நாம் இந்த அரசு இதை நோக்கி நகரணும் அப்படிங்கிற தன்மை இருக்கணும். இந்த அரசுடைய செயல்பாடுகளில் நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலுமே விளம்பரம் மட்டும்தான் இவங்களுடைய விஷனாகவே இருக்குது. வேற எதுவுமே இதில் கிடையாது. இதுவரைக்கும் இப்போ நீங்கள் பிஜேபி எடுத்துக்கிட்டால் கூட அவங்களுக்கு ஒரு இந்துத்துவ அகண்ட பாரதத்தை அடைகிற ஒரு நோக்கம் இருக்குது. அவங்க அதன் கீழே சட்ட திருத்தங்கள், அடாவடிகள், அட்ராசிட்டிகள் எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அப்படி கூட ஒரு எந்த விதமான அடிப்படை நோக்கமும் இல்லாமல் கையில் பவர் கிடச்சிருக்கு, நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம், போஸ்ட் கொடுக்குறோம், ரீல்ஸ் போடுறோம். இதை தாண்டி இந்த 100 நாளில் இந்த எதை நோக்கி இந்த அரசு நகர்கிறது? இந்த அரசுக்கு தமிழ்நாட்டை நாங்கள் இப்படி மாற்ற போகிறோம்,
அப்படின்னு ஏதாவது ஒரு நோக்கம் நான் இருக்குதா? சொல்றேன் அவங்களுடைய விஷன் என்ன அப்படின்னா ஊழலற்ற அரசு, இல்ல, வெளிப்படையான அரசு, அது ரெண்டும் தான் திரும்ப திரும்ப வைக்கிறாங்க. ஊழலற்ற அரசு, வெளிப்படையான அரசுங்கிறதெல்லாம் வந்து தொடர்ந்து இந்த தமிழ் சினிமாவில் முதல்வன் மாதிரி படம் பார்த்துட்டு வந்திருக்கவங்கள ஏமாத்துறதுக்கான வேலை அப்படின்னு தான் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். வெளிப்படைத்தன்மை உள்ள அரசாவே இந்த அரசு செயல்படலை. அந்த அவர் ஜெகதீஷ் பழனிசாமி அவரை நியமித்ததை அவர் தான் சொல்றாரு. கர்நாடகாவுக்கு முதலமைச்சர் போகிறத கர்நாடகா முதலமைச்சர் தான் சொல்றாரு. எல்லாருமே கேட்ட பிறகும் அவர் அதுக்கப்புறம் சட்டசபையில் நான் தான் போகலான்னு நினைச்சேன் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. அப்ப இப்படி பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த அரசுல வந்து எங்கேயுமே வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிறது தான். இப்ப அவங்க ஒரு முதலீட்டாளர் மாநாடு நடத்துகிறாங்க. ஏன் பத்திரிக்கை வெளிப்படைத்தன்மை உள்ள அரசு பத்திரிகையாளர்களை உள்ள அனுமதிச்சிருக்கணும். அப்படி எந்த விதமான தன்மையும் இல்லை. அப்போ பல இடங்களில் பத்திரிகையாளர்கள் இவங்க தேர்தல் அறிக்கை வெளியிடும் போதே பத்திரிகையாளர்களை அனுமதிக்காத கட்சி தான் இது. அப்போ இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வெளிப்படையாக இந்த கட்சியிலே கிடையாது. அப்போ அதை அப்படியே அரசுலையும் தொடர்ச்சி பண்றாங்க. அப்போ அது வெளிப்படையாக இங்கே எதுவும் நடக்கலை அப்படிங்கிறது இப்படி பல விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். ரெண்டாவது, ஊழலற்ற அரசு அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே இருக்கார்ல, உங்கள் அரசில் தான் லஞ்சம் கேட்டதுனால காவல்துறை, இந்த முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை குட்கா வித்து எனக்கு லஞ்சம் கொடுன்னு சொல்லி ஒருத்தர் அடிச்சு கொண்டு இருக்காங்க. அப்போ இது எப்படி வந்து ஊழலற்ற அரசாக இருக்கும்? ஆனால் அவங்க ஒரு கேம்பெயின் பண்ணுறாங்க. இப்போ இறப்பு சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ்லாம் நாங்கள் இப்போ ரொம்ப ஃப்ரீயாக வாங்குறோம்னு சோஷியல் மீடியாவில் எழுதுகிறாங்க. அதெல்லாம் ஆன்லைனில் வந்து எவ்வளவோ நாளாச்சு. இப்போ எங்கள் 2024 எங்கள் அப்பா வந்து தவறுனாங்க. மருத்துவமனையிலிருந்து அது அந்த மாநகராட்சிக்கு இதுக்கு போச்சு. நான் அங்கே போய் 2 நாள் கழிச்சு போய் வாங்கிட்டு வந்தேன். இதுதான் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கிறது. 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒருத்தர் போய் ஆமாம் இப்போ வந்து நான் வந்து லஞ்சம் கொடுக்காம வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் பேசுறதுக்குல. இப்போ ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ்லாம் நான் படிக்கிறப்ப 10ஆம் கிளாஸில் ஸ்கூல்லேயே வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்போ இப்படி பல விஷயங்களில் இவங்க சொல்லக்கூடிய கேம்பெயினே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொய்யானது. அப்போ இந்த அரசோடைய அந்த ஊழலற்ற அரசுனா, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய படத்துடைய ப்ரொடியூசரை வந்து சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கிறீங்க, உங்களுடைய படத்தோட இன்னொரு ப்ரொடியூசரை வந்து அறங்காவலர் குழு நியமனத்தில் கொண்டு வரீங்க. அப்போ இது உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் அவங்களுக்கு என்ன தமிழ்நாட்டில் இப்போ அறநிலையத்துறை குறித்து நீங்கள் வந்து ஒரு என்ன தெரியும் அவங்களுக்கு? இந்த இதுக்கு முன்னாடி கோவில் திருப்பணிகள் சம்பந்தமாக இப்போ சக்திவேல் முருகனார் மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்படியான மனிதர்களை நீங்கள் என்ன ரெகனைஸ் கொடுத்தீங்க? உங்களுக்கு தேவையான நபர்களுக்கு அரசு பொறுப்புகள், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அரசு பொறுப்புகள், இதெல்லாமே மிகப்பெரிய ஊழல் தான். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய கேம்பெயின் அப்படிங்கிறது இல்லை, நான் எங்கேயுமே இப்போ இவங்க ஊழல் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அதை அது முழுக்க ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை புதுசாக வந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தின் வழியாக ஒரு இப்போ ஜென்சி யாருமே வந்து அவங்க புதுசாக போய் இறப்பு சான்றிதழோ வருமான சான்றிதழோ ஜாதி சான்றிதழோ கண்டு தாசில்தார் ஆஃபீஸருக்கோ எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க. அந்த கதை அப்படி எது அந்த நடைமுறைகளே தெரியாதவங்க கிட்ட இவங்க இப்படி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்கிறது தான் இதை பார்க்குறது. அடிப்படையில் இப்போ வந்து போன ஆட்சிக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. அவங்க ஒரு திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது அது ஒரு 100 ஆண்டு கால தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சியில் தமிழ்நாட்டை கல்வியில், பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் அடைய வைப்பது அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டே இருந்தோம், பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் முதலமைச்சரே பார்க்குற இடத்துலலாம் நல்லா படிங்கிறது தான் பேசிக்கிட்டு இருந்தார். அது ஒரு 100 ஆண்டு கால போராட்டத்துடைய வெளிப்பாடு. அப்படி இந்த இந்த முதலமைச்சருடைய பேச்சில் தமிழ்நாட்டை வந்து தொழில்துறையில், வேலைவாய்ப்பில், இல்லை சமூக ரீதியாக வளர்த்தெடுக்கிறதுல அப்படி ஏதாவது ஒன்று இருக்குதா அப்படின்னா, அப்படி இவருடைய எந்த பேச்சிலையுமே மக்களை வந்து மேம்படுத்துறதை நோக்கியான வாக்குறுதிகளும் இல்லை, செயல் திட்டமும் இல்லை, அப்படி எதையுமே பார்க்க முடியல. ஒரு விஷன் இல்லாத வெறும் ரீல்ஸ். அவர் 3 நிமிஷத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் பேசுவார். இங்கே அவர் பேசுறது அவர் 40 நிமிஷம் பேசினாலே 3 நிமிஷத்துக்கு ஒரு சப்ஜெக்ட். அத்தனை கரெக்டாக ரீல்ஸ் கட்டு தான். அப்படி பேசக்கூடிய ஒரு முதலமைச்சரை வச்சு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா. அப்போ எந்த விதமான தொலைநோக்கு சிந்தனை, இன்னும் சொல்ல போனா பாஜகவுக்கு கூட ஒரு கொள்கை இருக்கு, இவங்களுக்கு எந்த விதமான கொள்கையுமே இல்லை அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. முதல் சுற்று பார்வை எடுத்துக்கலாம், அடுத்த சுற்றுகளில் பேசலாம். யாசிர், உங்களுடைய கருத்து? 100 நாள் நிறைவு செய்திருக்கிறாங்க, எப்படி பாக்குறீங்க? இந்த சினிமா படங்கள் தான் 100 நாள் வெற்றி, 150 நாள் வெற்றி, 200 நாள் வெற்றி அப்படின்னு சொல்லி போஸ்டரை பார்த்துருக்கோம். அது மாதிரிதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் 100 நாள் ஆட்சி, ஒரு யுகத்திற்கான ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டிருப்பதை பார்க்க முடியுது. எனக்கு என்ன ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் கேள்வி எழுது அப்படின்னா, சிஎம் விஜய் சிஎம் ஆன பிறகு பாத்தீங்கன்னா கல்வி விழாவை ஒண்ணு கலந்துகிட்டாரு. அதே போல பெரம்பூர்ல போயிட்டு ரேஷன் கடையெல்லாம் போய் கலந்துகிட்டாரு, போய் ஆய்வு பண்ணாரு. ஸ்டாலின் அவர்கள் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க, அந்த திட்டத்துல போயிட்டு ஆய்வு பண்றேன் அப்படிலாம் போனாரு.
அதே போல ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு ஒரு ஆய்வு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இதெல்லாம் அப்புறம் பஸ் வசதி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் பயன்பாட்டிற்காக, மக்களுடைய குறைகளை பார்ப்பதற்காக, கேட்பதற்காக ஒரு சிஎமாக ஒரு போய்க்காரோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா. ஆனா இந்த 100வது நாள் ஆட்சி அப்படின்ற ஒரு ரீல்ஸ் கண்டென்ட்டுக்காக தன்னுடைய பதவியேற்பு விழாவில் என்னெல்லாம் பேசணுமோ அதுக்கு ரீல்ஸுக்கு ஃபில் பண்ணணும் அப்படின்ற கண்டென்ட்டுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்காரோ அப்படின்ற கோபமும் ஆத்திரமும் தான் இன்னைக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது வந்துச்சு. அந்த வீடியோல கல்வின்னு வரும்போது அவர் கலந்து கொண்ட கல்வி வருது, பஸ் வசதின்றப்ப பஸ்ல போறது வருது, குடிநீர்ன்றப்ப அவர் குடிநீர் குடிக்கிற மாதிரி அந்த இது வருது. அதே போல ரேஷன் கடைன்னு வரும்போது ரேஷன் கடை வருது, மருத்துவமனைன்னு வரும்போது குழந்தைய கையில தூக்கி வர மாதிரி வருது. அப்போ ஒரு சிஎம்ஏ ரீல்ஸ் ஆட்சியே நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றது புரியுது. 100 நாள் ஆட்சி எப்படின்றதை விட 100வது நாளில் இவருடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு அதுவே காட்டி கொடுத்துருச்சு. வரலாற்றுல பாத்தீங்கன்னா சிஎம் தொகுதியில போயிட்டு மக்கள் எங்களை குறைகளை தீர்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எம்எல்ஏ ஆபீஸை முற்றுகையிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல வரலாறே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில கூட வரலாறு கிடையாதுன்னு நினைக்கிறேன். சிஎம் உடைய தொகுதியில போயிட்டு மக்கள் குறையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ ஆபீஸை முற்றுகையிட்டது. இன்னைக்கு பெரம்பூர்ல அந்த தொகுதி மக்கள் அனைவருமே அடிப்படை வசதி கூட செஞ்சு தரல அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ ஆபீஸை முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. இது விஜயுடைய 100வது நாளில் ஒரு சாதனையாக நான் பார்க்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முதலமைச்சருடைய துறை மீதான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வர்றாரு. அந்த துறை விவாதம் நடக்குது அப்படின்றது முன்பே தெரியும் முதலமைச்சருக்கு. இருந்தாலும் கூட வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாரு. துறை மீதான விவாதத்தில் கூட கலந்து கொள்ளவே இல்லை 100வது நாள்ல. இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கிறேன். அதே போல 100வது நாளில் அமைச்சர்கள் அத்தனை பேரையுமே ஓட ஓட மக்கள் விரட்டி அடிச்சிருக்கிறாங்க நள்ளிரவுல. நீங்க போதை ஒழிப்பு பண்ற லட்சணம்லாம் எங்களுக்கு தெரியுது. முதலமைச்சர் விஜய் அமைச்ச படையெல்லாம் ஒரு தண்டப்படை, ஒண்ணுக்குமே லாய்க்கில்லாத ஒரு அரசாங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விகளால கேட்டு அமைச்சர்களை ஓட விட்டதை நம்ம பார்த்தோம். அதிகமான அவை குறிப்பிலிருந்து நீக்கம் அப்படின்ற வார்த்தைகள் ஆளுங்கட்சியை நோக்கி பார்த்தது இந்த ஆட்சியில தான். அது 100வது நாள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 அமைச்சர்களுடைய பேச்சு அவை குறிப்பில சபாநாயகர்களால் நீக்கப்பட்டிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. நிச்சயமா. அதுல வேற குறிப்பா ஒரு அமைச்சர்கிட்ட மைக்க கொடுக்காதீங்கிறார், வனத்துறை அமைச்சர்கிட்ட மைக் அவற்றை கொடுக்காதீங்க, ஆஃப் பண்ணுங்கன்றார். அந்த 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 அளவுக்கு இந்த ஆட்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது என்பது சபாநாயகர் நாளுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அடுத்து இப்ப போதைப் பொருள்ல ஒரு மாணவனை அடிச்சு கொண்டாங்க. அந்த மாணவன் மீது விக்டிம் பிளேம் பண்ணுது அரசாங்கம். கோஷ்டி முதலாளதான் அந்த பையன் இறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 100வது நாள்ல விக்டிம் பிளேம் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கு. இதை விட ஒரு விஷயம் சென்ற விவாதத்துல கூட நான் கலந்துக்கிற போது சொன்னேன், விஜய் போட்டிருக்க தீர்மானம் என்பது 2 அட்ரஸ் இல்லாத ஒரு வெத்து பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அது நிரூபிக்கப்பட்டிருக்கு 100வது நாள்ல. தஞ்சாவூர்ல சாஸ்திரா பல்கலைக்கழகமா இருக்கட்டும், திருவாரூர்ல பல்கலைக்கழகமா இருக்கட்டும், தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடம் தள்ளப்பட்டிருக்கு. ஆளுநரும் துணை குடியரசுத் தலைவரும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடம் போயிருக்கு. தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாடணும்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வந்தாரு விஜய். இனிமே எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொன்னாரு. எங்க மாறவே இல்லையே. 100வது நாள்ல ஆளுநரே காட்டி கொடுத்துட்டாரு அந்த தீர்மானம் ஒரு வெத்து தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவர் கொண்டு வந்த இந்த இவர் வாக்குறுதிகளாம் நிறைவேற்றினாரா அப்படின்னு பார்த்தா 200 யூனிட் மின்சாரம், அதுலயும் ஒரு மோசடி. அதுக்கப்புறம் பயிர்க்கடன் தள்ளுபடி, இன்னைக்கு கூட 75,000 வரைக்கும் தள்ளுபடின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால்மெண்ட்டை இன்னமும் விவசாயிகளை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதே போல பாத்தீங்கன்னா அண்ணன் சீர்திட்டம், அதுலயும் 5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் நான் அண்ணனாக இருப்பேன் அப்படின்ட்டாரு. வெற்றி வீடு திட்டம், 30,000 பேருக்கு வீடு கிடையாது, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் ஒதுக்குன அதே தொகை தான், ஆனா 30,000 பேருக்கு நான் வீடு தர மாட்டேன்னு சொல்லிட்டு அதே அறிவிச்சிட்டாரு. அதே போல தாய்மாமன் தங்க முதல் திட்டம், அரசு மருத்துவமனையில உனக்கு குழந்தை பிறந்தாதான் எனக்கு நான் தாய்மாமனா இருப்பேன், இல்லைன்னா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. அப்போ இவருடைய வாக்குறுதியும் போச்சா. ஆட்சிக்கு வந்த உடனேயே பாத்தீங்கன்னா மின்வெட்டு, எங்க பார்த்தாலும் மின்வெட்டு, மருத்துவமனையில மருத்துவ சிகிச்சை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு மின்வெட்டு. பெரம்பூர் தொகுதியில விஜய் அவருடைய சொந்த தொகுதியிலேயே மின்வெட்டுனால பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டாங்க. மேகதாது பிரச்சனை, ஒண்ணுமே செய்யல, எதுவுமே செய்யாத ஒரு ஆட்சி. மின் கட்டணம் உயர்ந்து எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. டாஸ்மாக் நாங்க 717 கடைகள் மூடிட்டதாக சொல்றாங்க. ஆனா டாஸ்மாக் உடைய வருமானம் அடுத்த ஆண்டுல 5000 கோடிகளுக்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்றாங்க. டாஸ்மாக் உடைய விதிகள்ல தளர்வு பண்றாங்க. எஃப்எஸ்எஸ்ஐ டாஸ்மாக் பாட்டில்கள், பல பாட்டில்கள்ல நிறுவனங்களுடைய பாட்டில்கள்ல மோசமான உணவு தரம் இருக்கிறது அப்படின்னு சொன்ன பிறகு அதை அமைச்சகத்துல இருந்து அந்த தடையை ஒரே நாள் நீக்குவதை பார்க்க முடியுது. இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, பட்ஜெட்ல கல்வி நிதியை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க. அதே போல 1 லட்சம் கோடி முதலீடு இருக்கிறதுல பெரிய விட அதுதான். அதே போல சொத்து வரியை உயர்த்தி மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிச்சு மிகப்பெரிய அளவுக்கு அதை பின்வாங்கிட்டு போறாங்க. தமிழ்நாட்டு தொழில்துறையில கிட்டத்தட்ட 17வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ரொம்ப கொடுமை. இவருடைய சிஎம் ஆபீஸுக்கு 5 கோடி ஒதுக்குறாரு.
இவருடைய கடல்ல நான் பார்த்துட்டே இருக்கணும், உயரத்தில் நின்று ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஜோசியர் சொன்னார் என்பதற்காக உயரத்திலிருந்து ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த 5 கோடி ஒதுக்குறாரு. இதை விட இதை வேணா மன்னிச்சிடலாம். இன்னொரு மிகப்பெரிய ஒரு கொடுமை, மக்களுடைய வரிப்பணம் வீணாகுது இந்த ஆட்சியில் அப்படின்றதுக்கு எம்எல்ஏக்கள், அதுவும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுப்பேன் அப்படின்றாரு. இந்த கோரிக்கை வச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா விசிகாவுடைய காட்டுமன்னார் கோயிலுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஜோதிமணி. ஆனா ஜோதிமணி தன்னுடைய அபிடவிட்ல பாத்தீங்க அப்படின்னா டொயோட்டோ எட்டியோஸ் கார் வச்சிருக்கிறாரு. நம்பர் சொல்றேன், TN 31 AM 36 32 2012 மாநாடு 9 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளதாக அதை காட்டியிருக்கிறாரு. காரை வச்சுக்கிட்டே காரை இல்லைன்னு எதற்காக அவர் பேசினாரு. கார் அலவன்ஸ் தனியாக பெட்ரோல் அலவன்ஸ் கொடுக்குறாங்கல்ல எம்எல்ஏக்களுடைய சம்பளத்துக்கு, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எம்எல்ஏக்களுக்கு புதிய கார் வேண்டும் என்று இவரை வைத்து பேச வச்சிருக்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது. அப்ப மக்களுடைய வரிப்பணம் எந்த அளவுக்கு வீணாக போயிருது. இவர் பேசின ஆட்சிக்கு வரும்போது இவர் முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினது 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். 1 சட்டம் ஒழுங்கு, 2வது பெண் பாதுகாப்பு, 3வது போதைப் பொருள் ஒழிப்பு. சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்றது நாடறியும். இன்னைக்கு கூட திமுகவுடைய பரந்தாமன் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் சொல்லியிருக்கிறார், கிட்டத்தட்ட 576 குற்றங்கள் இந்த ஆட்சியில 100 நாள்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே போல பெண் பாதுகாப்பு எந்த அளவுக்கு மோசமாக மாறி இருக்கு. ஒரே நாள்ல 24 மணி நேரத்துல 6-7 சிறுமிகள் மட்டும் பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கிறாங்க. மொத்தம் 12-14 பேர் பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க அப்படின்ற செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். போதைப் பொருள் ஒழிப்பு, முன்மாவது போதைப் பொருள்ல அந்த உட்கொண்டு தகராறு பண்ணிட்டான், கொலை நடந்துருச்சு, வேற ஏதாவது குற்றங்கள் நடந்துருச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா முதன்முறையாக போதைப் பொருளை காட்டி கொடுத்ததற்காக நபர்கள் 2 இடத்துல கொல்லப்படுறாங்க. அது கும்பல் படுகொலையா நடக்குது. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கும்பல் படுகொலை நடந்தது இல்ல. ஒரு ஆளை 20 பேர் 30 பேர் பட்ட பகல்ல கொண்டதற்கான தமிழ்நாட்டுல சாட்சியங்கள் எங்க தேடினாலும் கிடைக்காது. ஆனா இவருடைய ஆட்சியில அந்த கும்பல் படுகொலை நடக்குது. வட இந்தியாவை போல தமிழ்நாட்டிலும் ஆட்சி நடக்கும் என்பதை விஜய் அவர்கள் தன்னுடைய 100 நாட்களில் காட்டிவிட்டார். சொல்றாரு ஒரு யுகத்திற்கான ஆட்சின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிடத்தை கடப்பதற்கே ஒரு யுகம் போல இருக்கிறது விஜயுடைய ஆட்சியில. ஓகே, நிச்சயமா அடுக்கடுக்கான அவ்வளவு குற்றச்சாட்டுகள், அதுவும் ஆதாரத்தோட ரொம்ப தெளிவாக அடுக்குனீங்க. நன்றி யாசிர். நம்ம தொடர்ந்து பேசலாம், அடுத்த சுற்றுகளில் பேசலாம். கரூர் முரளி திமுகவுடைய சார்பாக இணைந்திருக்கிறார். கரூர் முரளி சார் வணக்கம். அதாவது கிட்டத்தட்ட 100 நாட்களை நிறைவு செய்திருக்கிறார் விஜய். நான் ஆட்சிக்கு வந்த உடனேயே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டதுக்கும், ஆனால் காலம் கொடுங்கன்னு அப்புறம் கேட்டார். 100 நாட்கள் மக்கள் கொடுத்துருக்கிறாங்க. இந்த 100 நாளில் அவர் சொன்னதை செய்திருக்கிறாரா? வீழ்ச்சியினுடைய ஆட்சி என்பதுதான் நாட்டு மக்கள் அனைவரும் நன்றாக உணர்ந்திருக்கிற ஒரு செய்தியாகும். அதாவது ஆட்சி விடத்துக்கு வருவதற்கு முன்பாக இதே விஜய் அவர்கள் பேசுகிற பொழுது, மேடைகளில் ஏறிக்கொண்டு வீரவசனம் பேசுகிற பொழுது, நான் ஆட்சிக்கு வருவேன், ஆட்சிக்கு வந்தால் பாலியல் தொல்லையில் இருந்து பெண்களை எல்லாம் பாதுகாப்பேன், அதே போல போதைப் பொருளை நான் வீழ்த்துவேன், அதே போல ஊழலை வீழ்த்துவதுதான் என்னுடைய பிரதான நோக்கமாக கொள்கையாக இருக்கும் என்று பேசியவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள். ஆனால் இப்பொழுது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் என்று சொன்னவர் உடைய ஆட்சியில் என்னவென்றால், இவருடைய கட்சிக்காரரிடம் இருந்த பெண்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு போராட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஊடகத்திலே பார்த்தால், இந்த ஆட்சியிலே பார்த்தீர்களானால் 100 நாட்களில் கிட்டத்தட்ட பார்த்தீர்களானால் 200க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கிறது, 300க்கு மேற்பட்ட பாலியல் பிரச்சனை தொல்லைகள் நடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஏதாவது இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான திட்டங்களை கையிலே வைத்திருக்கிறாரா, தீர்வுகளை வைத்திருக்கிறாரா என்றால் எதையும் கையிலே வைத்துக் கொள்வதில்லை. அது மட்டுமல்ல, இந்த ஆட்சியிலே சொன்னதை நிறைவேற்றி இருக்கிறார்களா என்றால் சொன்னதையும் நிறைவேற்றவில்லை. எனக்கு முன்னால் பேசிய 2 தோழர்கள் பேசியதை போல இந்த ஆட்சி என்பது ஒரு நோக்கம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரேக் இல்லாத பஸ்ஸை போல இந்த ஆட்சி ஒரு நோக்கம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியாக இருக்கிறது. ஒன்றும் கிடையாது. பெண்கள் பாதுகாப்பாக செல்கிறார்களா? பெண்கள் பாதுகாப்பாக செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் எடுக்கப்படவில்லை. அவருடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சரவணன் மீது அவர் கட்சியை சார்ந்த பெண்ணே குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறார். அந்த குற்றச்சாட்டின் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, ஆலந்தூர் பகுதி கழகத்தினுடைய செயலாளர், அதாவது உடற்பயிற்சி வைத்து தன்னுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த ஒரு பெண்ணை அவர் வற்புறுத்தி பாலியல் தொல்லை கொடுத்து, அந்த பெண் உடனடியாக காவல் நிலையத்தை புகார் கொடுத்த பிறகு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று சொன்னால் நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த பெண் ரோட்டில் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறார்.
ஆலந்தூர் பகுதி கழகத்தினுடைய செயலாளராக இருக்கிற வேம்புலி என்று சொல்லப்படுகிறவர் எனக்கு பாலியல் தொல்லை தருகிறார், இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறதா என்றால் தயாராக இல்லை. ஏனென்று கேட்டால் கண்ணிறந்தும் கூருடராய், காதிருந்தும் செவடராய், வாயிருந்தும் ஊமையராக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல ராணிப்பேட்டையை சார்ந்த அவருடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஒரு பெண் பிள்ளையிடம் பேசுகிற பொழுது அவரிடம் ஆசை வார்த்தைகளை காட்டி அவருடைய வீடியோக்களிலே நிர்வாணம் படம் பிடித்த பிறகு அந்த பெண்ணை தொடர்ந்து அவர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் என்று அந்த பெண் வந்து ரோட்டில் வந்து கத்துகிறார் என்று சொன்னால், இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பவர் தான் விஜய் அவர்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இன்று கர்நாடகத்தில் நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சின்னு சொல்றீங்க சார். வந்த உடனேயே சிங்கப்பெண் பாதுகாப்பு படைன்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கு பிறகு தாய்மாமன் தங்கமோதிர திட்டம் அப்படிங்கிறாரு. உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க மகன் அப்படின்னு பெண்களுக்கான உறவுகளை வைத்து பேசுகிறவர் பார்த்து நீங்க இப்படி குற்றச்சாட்டு சொல்லலாமா சார்? உறவு வைத்து பேசுவது வேண்டுமானால் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. அதை செய்கைகளை காட்ட வேண்டும் அல்லவா? உங்கள் அண்ணன் இருக்கிறேன், உங்கள் அண்ணனுடைய ஆட்சி நடக்கிறது, தம்பியுடைய ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் அந்த தங்கைகளையும் அக்காக்களையும் காப்பாற்றுவதற்கு முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பதுதான் இப்போது நாட்டு மக்களுடைய பிரதான கேள்வியாக. இல்ல பிரச்சனை நடக்குது, பாலியல் வன்கொடுமை நடக்குது, மாற்று கருத்து இல்ல, கைது செய்யறாங்கல்ல, ஒரு அரசு அதைதானே பண்ண முடியும் அப்படின்னு அடுத்த கேள்வி வைப்பாங்களே. எங்க சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மீது குற்றச்சாட்டு வைத்தாரே, அந்த பெண் கைது செய்திருக்கிறார்களா? கைது செய்து நடவடிக்கை எடுத்தார்களா? அதாவது சம்பந்தப்பட்ட அந்த 2 பேரை கைது செய்திருக்கிறாங்க. இவர் உடந்தையாக இருந்தாருன்னு சொன்னாங்க, அவர் மேல நடவடிக்கை எடுக்கல. ஆனா யார் பண்ணாங்களோ அந்த 2 பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்களே. சார், நீங்கள் சரவணன் மீது நீங்கள் கைது நடவடிக்கை எடுத்திருப்பீர்களானால், கைது செய்திருப்பீர்களானால், இதோவாறு என்னுடைய அண்ணன் எனக்கு ஒரு பாலியல் தொல்லை கொடுத்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்ட பொழுது ரத்தம் கொதித்து விட்டு அவருடைய கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சரவணனையே கைது செய்து விட்டார் என்று அந்த பெண்கள் மகிழ்ச்சி அடைவதில்லை. அவர்கள் கட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த பாலியல் தொல்லைக்கு சென்றால் ஒரு சட்டமன்ற உறுப்பினரையே நம்மளுடைய முதலமைச்சர் கைது செய்திருக்கிறார், நம்மளையும் கைது செய்வார், தண்டனை கொடுப்பார் என்று ஒரு அச்சம் வரும் சார், ஒரு பயம் வரும் சார். அந்த அச்சத்தை பயத்தை உண்டாக்குவதற்கு இந்த முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்? இத்தனை அக்கிரமம் தமிழ்நாட்டில் நடக்கிறது, வாய் திறந்து பேசியிருக்கிறாரா? வேண்டாம், தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு சொல்ல வேண்டியதுதானே. காலையிலே பத்திரிகை எடுத்து பார்த்தால் மற்றவர்களை பத்திரிகை படிக்கணும்னு புத்தி சொல்றாரு. நீங்க பத்திரிகை படிக்கிறீங்களே, பத்திரிகையில இத்தனை செய்தி வருது, இத்தனை செய்தி வந்த பிறகு உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு சொல்லலாம்ல. நான் காலையில் எழுந்து பத்திரிகையை படுத்தி பார்த்தால் பாலியல் தொல்லையிலே சம்பந்தப்பட்டவர்கள் தாவேக்கா என்று சொல்கிறார்கள். இது எனக்கு மனவேதனை தருகிறது. ஆகவே இதில் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்று ஒரு அறிவுரை சொல்வதற்கு ஒரு முதலமைச்சர் தயாரா இருக்காரா? தயாராக இருப்பதற்கு அவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? இல்ல, அவர் பேசுவதே இல்லை. எங்களுக்கு உலகத்தில், எங்கள் தமிழ்நாட்டில் என்ன தெரியுமா, பேரறிஞரும் மூதறிஞரும் கலைஞரும் காமராஜரும் ஆண்டு இந்த மண்ணிலே பேசி பேசி எங்கள் தமிழர்களை சிந்திக்க தூண்டிய மண்ணிலே ஒரு பேசாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் அத்தனை அட்டுழியங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை பத்தி கேள்வி கேட்கிறாரா? இல்ல, நிச்சயமா கருவுக்குள்ள சார், நீங்க இதை பத்தி பேசும்போதுதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஒரு எம்எல்ஏ மேல ஒரு பெண், அதுவும் தாவேக்காவினுடைய பெண் நிர்வாகி தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கல. ஒரு அமைச்சர் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியமில் உட்காந்து போதை அப்படிங்கிற இந்த விஷயங்கள் வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகுது பார்க்குறாங்க. இந்த பக்கம் ராணிப்பேட்டைன்னு நினைக்கிறேன், தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் மேலே ஒரு பெண் வந்து புகார் கொடுக்குறாங்க. இப்படி முக்கியமான கட்சி நிர்வாகிகள் மீது அவர் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார். ஆனால் ஏதோ ஒரு ஒன்றிய செயலாளர் இல்லை அடிமட்ட தாவேக்கான்னா 1-2 இடத்துல வந்து நடவடிக்கை பாயுது. அப்போது இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் ஏற்கனவே எண்ணிக்கை 10-10 ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம், பிரச்சனை ஆகிரும் என்றதுக்காக அரசியலுக்காக நடவடிக்கை எடுக்க தயங்குறாரா விஜய்? ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பெண்கள் பாதிக்கப்பட்டால் பரவாயில்லையா? ஓகே, பெண் பாதுகாப்பு முக்கியமா சார்? ஆட்சி அதிகாரம் முக்கியமா சார்? எனக்கு ஆட்சி அதிகாரம் என்பதை காட்டி என் நாட்டு மக்கள் முக்கியம்தான் என்று சொல்லி தமிழ்நாட்டை ஆண்ட தலைவர்கள் அமர்ந்த முதலமைச்சர் நாற்காலி நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, முதலமைச்சர் நாற்காலி உட்கார்ந்து கொண்டு இப்படி நீங்கள் சிந்திப்பதே முதலில் தவறு, நீங்கள் சிந்திப்பதே முதலிலே குற்றம். நீங்கள் முதலில் பேசுங்கள், பேசி என்ன என்பதை உங்கள் கட்சிக்காரர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள். இல்ல, நான் பேசினாதான் கொத்து பரோட்டாங்கிறாரே சார், தேவையில்லாம பேச மாட்டாரு எங்க அண்ணன், செயல்ல மட்டும்தான். 5 நிமிஷம் பேசுனதுக்கு என்ன ஆச்சுன்னு பதில் சொல்றாங்களே சார். சார் 5 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் நீங்க விக்கிரவாண்டியில பேசுறீங்க. உங்களை அந்த மாவட்டத்திலேயே கொத்து புரோட்டா போட்டு அனுப்பிட்டாங்களே,
தூத்துக்குடியில நீங்க போய் பேசுறீங்களே, எத்தனை நிமிஷம் பேசுறீங்க? 15 நிமிஷம் பேசுறீங்களே, உங்களை கொத்து புரோட்டா போட்டு அனுப்பியிருக்காங்களே. சார், பேசுனதுனால கொத்து புரோட்டா போட்டதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பேச தெரியாது, ஒண்ணும் கிடையாது. குளத்தூர்ல நீங்க 5 நிமிஷம் பேசுறதுக்கு அப்புறம் ஒரு 6 நிமிஷம் பேசியிருந்தீங்கன்னா நாங்க ஜெயிச்சிருப்போம். ஏன்னா அந்த முதலமைச்சருக்கு ஒண்ணும் தெரியாது என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஆகவே வாயை திறந்து விட்டால் வருகிற வார்த்தைகள் தவறான வார்த்தை. இதோ இன்னும் சொல்ல போனால், இந்த முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டு மக்களை பத்தி சிந்திக்கிறாரா? இதோ வாருங்கள், கல்வி கற்பதற்காக கோவை மாவட்டத்திற்கு வந்திருந்த அமுதன் என்று சொல்லப்படுகிற அந்த இளைஞன் தன் வாழ்க்கைகளை எவ்வளவு கனவுகளை சுமந்து கொண்டு வந்திருப்பான், எவ்வளவு கனவோடு படிக்க வந்திருப்பான். தன்னுடைய பிள்ளையை எப்படி பள்ளிக்கூடம் அந்த கல்லூரிக்கு தன்னுடைய தாயும் தந்தையும் அனுப்பி வைத்திருப்பார்கள். தன் பிள்ளை படித்து வருவான், பட்டம் பெறுவான், உயர்ந்த பதவியில் உட்காருவான், எதிர்காலத்தில் தமக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவான் என்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து கொடுத்த அந்த குழந்தை, அந்த மாணவன் கல்லூரியிலே போதைப் பொருள் நடமாடுகிறது. போதைப் பொருள் நடமாடுகிறதை கொண்டு போய் இப்படி தவறு நடக்கிறது என்று செய்தியை சொன்ன பிறகு அந்த செய்தியை கசிய விட்டது யார்? கசிவிட்டு அந்த செய்தியின் மூலமாக அவன் உயிருக்கு உழைவைத்தது யார்? அந்த துறை யாருடைய கையில இருக்கிறது? அதையும் நீங்கள் மூடி மறைப்பதற்கு பார்த்தீர்கள். இரண்டு பக்கம் மாணவர்களுக்கு இடையே வன்மத்தால் தகராறு நடக்கிறது என்று நீங்கள் மூடி மறைக்க பார்க்கிற பொழுது, இல்லை, இது தவறு, இது அவருடைய படுகொலைக்கு காரணம் போதைப் பொருள் தான், போதைப் பொருள் கும்பலை அவர் அடையாளம் காட்டியதனால் கொல்லப்பட்டார் என்று எதிர்கட்சி தலைவர் எங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே இன்று வெடிவெடித்த பிறகுதான் அந்த பிரச்சனையை இப்போ விசூரம் எடுத்திருக்கிறது. அதனால்தான் அந்த மாணவருடைய தாய் தந்தை என்ன சொல்கிறார்கள்? எனக்கு நீதி கிடைக்க வேண்டும், எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் என்று முதலமைச்சர் யார் சொல்லுகிறார்? இல்லை, நான் எதிர்கட்சி தலைவரை நம்பி இருக்கிறேன். என் மகனுடைய மரணத்திற்கு நீதி கிடைப்பதற்கு எதிர்கட்சி தலைவர் அவர்களே உங்களை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு அரசியல் தலைவன் மீது நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். ஆனால் நீங்கள் ரீல்ஸ் போட்டு மட்டும் நீங்க ஆட்சியில வந்துட்டீங்க. ஒன்று வைத்துக் கொள்ளுங்க சார், எந்த ஆயுதத்தை எடுத்து நீ எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று நடத்தாயோ அந்த ஆயுதத்தின் மூலம்தான் நீ வீழ்த்தப்படுவாய் என்பதுதான் வரலாறு. எந்த ரீல்ஸின் மூலமாக திராவிட மாடல் ஆட்சியை நீங்கள் வீழ்த்தினீர்களோ அதே ரீல்ஸ் தான் ஜோசப் விஜயனுடைய வீழ்த்த போகிற வீழ்ச்சியை கொண்டு வரப்போகிற ஒரு ஆயுதம் என்பதை நீங்கள் மறந்துவிட. நிச்சயமா கருமொழி சார் பேசுவோம். முதல் சுற்று பார்வை எடுத்துக்கிறேன். தின்ஷா, உங்ககிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். எப்போ பார்த்தாலும் விஜய் அவர்கள் திரும்ப திரும்ப பெண்களுக்கான ஆட்சி, தங்கச்சிங்களுக்கான ஆட்சி, அம்மாக்களுக்கான ஆட்சி, அக்காங்களுக்கான ஆட்சிங்கிறார். ஒரு பெண்ணினுடைய பார்வையில் 100 நாள் விஜய் ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம். முதல்ல இந்த ஆட்சியை அடித்தளமா கொண்டு வந்தது பெண்களுடைய பாதுகாப்பும் போதைப் பொருள் ஒழிப்பும். இது ரெண்டையும் தான் அடிப்படையா வச்சு தீமா வச்சே கொண்டு வந்தாங்க. அதிகமா பெண்மணிகள் வாக்களிச்சதுக்கான காரணமும் இதுதான். ஒரு சராசரி பெண்மணியா ஒவ்வொருத்தருடைய சிந்தனையும் என்னவா இருக்கும்னா, தன்னுடைய கணவனோ மகனோ யாரா இருந்தாலும் சரி, அவங்க குடிக்கோ போதைக்கோ அடிமையாகிடக்கூடாது அப்படின்ற ஒரு பட்சமும், பெண்களாகிய நமக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப கட்டமைக்கப்பட்ட ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற அந்த 2 விஷயமும் இருக்கும். அந்த 2 விஷயத்தையும் அதீதமா எதிர்பார்த்து வாக்களிச்ச மக்கள், எதிர்பார்த்தவங்க இன்னைக்கு நிச்சயமா ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு பெண்கள் மீதான அந்த பெண்கள் மட்டும் இல்ல, சிறு பிஞ்சு குழந்தைகள்ல இருந்து வயதான பாட்டி வரையும் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டவங்களுடைய சதவிகிதம் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. சிறு சிறு பிள்ளைகள்ல இருந்து, வயதான பாட்டியம்மால இருந்து, கல்லூரி படிக்கக்கூடிய பெண்மணிகள் இருந்து, வேலைக்கு போகக்கூடியவங்கல இருந்து, ஏன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட அந்த பாதுகாப்பு இருக்கான்னு சொன்னா அது இன்னைக்கு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா அதிகமா இன்னைக்கு பாலியல் துன்புறுத்தல்களாக இருக்கட்டும், இல்ல பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண்மணிகள், குறிப்பா இளைஞர்கள் இன்னைக்கு அதிகமா இருக்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்துல எல்லாம் அரசினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்படுது. குறிப்பா சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டத்தை இன்றைய முதல்வர் செயல்படுத்தினாங்க. எங்க போச்சு அப்ப சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டம்? நிறைய பாலியல் சார்ந்த துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்படுறாங்க. அது சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதானவங்களை வரையும், குறிப்பா கல்லூரி படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் கேட்டா நீங்க ஏன் அங்க போனீங்க இங்க போனீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வராங்க. ஆனா அந்த பாதுகாப்பு அப்படிங்கறத அது அவங்க போனாங்களா அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இல்ல அவங்க அந்த சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கலாம், அது மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப அங்க பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது இங்க கேள்விக்குறியாக இருக்கு. இன்னொரு விஷயம், போதைப் பொருள் தடுப்பாக இருக்கட்டும், இல்ல மதுபானங்களை ஒழிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், நாங்க இத்தனை டாஸ்மார்க்கை ஒழிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க, வரவேற்கத்தக்க கூடிய விஷயம். ஆனா இன்னைக்கு மளிகை ஜாமான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வாங்குறோமோ இல்லையோ,
இன்னைக்கு டாஸ்மார்க்ல இருக்கக்கூடிய அந்த மதுபானங்களை இன்னைக்கு ஆன்லைன்ல நம்ம புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு அதை லான்ச் பண்ண அன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒட்டுமொத்த வெப்சைடே வந்து ஹேங் ஆகி நிக்குது. அந்த அளவுக்கு ஆன்லைன் புக்கிங் இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டினுடைய அந்த பண்பாடு கலாச்சாரத்தினுடைய விஷயங்களை கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயமா தானே இருக்கு. அப்ப நீங்க இல்ல, நீங்க பெண்மணிகளுடைய பாதுகாப்பு டாஸ்மார்க்கை குறிப்பிட்டு கேட்கறதுனால நான் சொல்றேன், அவங்களுடைய பதில் என்ன அப்படின்னா, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறது இல்ல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க ஆன்லைன்ல முறைப்படுத்துறோம்ன்றாங்க. நீங்க அதை குறை சொல்ல முடியுமா? பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படிங்கிறது வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அது இன்னும் அதிகமா இப்ப வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற 20 மாதிரி தான் ரூபாய் சொல்லுது. இருக்கு, 20 ரூபாய். என்னதான் இருந்தாலும் 20 ரூபாய். ஓகே, சரிங்கண்ணா. சரி. அப்ப என்னதான் நீங்க வந்து அந்த விஷயத்த முறைப்படுத்துறேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும் உங்களுடைய அடித்தளமா நீங்க என்ன சொன்னீங்க? போதை பழக்க வழக்கங்களை ஒழிப்போம், மதுபான கடைகளை குறைப்போம் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப நீங்க ஆன்லைன்ல அதிகரிக்கும் பொழுது அந்த அக்சஸ் சின்ன பிள்ளைங்களும் அக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்ப சமீபத்துல கன்னியாகுமரி மாவட்டம் நினைக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா ஆமா, நம்மளுடைய பள்ளி படிக்கக்கூடிய சிறுமிகள் வந்து எஸ். பள்ளி வளாகத்துக்குள்ள வந்து மது அருந்துறாங்க. அந்த இன்னொரு சிறுமி வந்து வீடியோ எடுத்து அது வலைதளத்துல போட்டிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய கேள்விக்குறியாகக்கூடிய விஷயமா இருக்கு. அப்ப இதை நீங்க இன்னும் கேட்டா ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை நீங்க ஆன்லைன்ல கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வலைதளங்கள்ல அவ்வளவு ஈஸியா புகுந்து விளையாடக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப இது எவ்வளவு ஒரு சீர்கேடை கொண்டு வரும், உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும், எதிர்கால சந்ததியினருடைய வாழ்க்கை முறையை பாதிக்குங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ம். இன்னொரு விஷயம், இப்ப போதை பழக்க வழக்கங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு நிறைய கல்லூரி மாணவர்கள் கிட்ட இந்த பழக்கம் வந்து அதிகரிச்சிருக்கு. ஓகே. அதன் சார்ந்து நிறைய மரணங்கள் நடக்குது. அதை சார்ந்த நிறைய கொலைகளாக இருக்கட்டும், அடிதடி சண்டைகளாக இருக்கட்டும், நிறைய பிரச்சனைகள். இப்ப சமீபத்துல கூட பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல அன்பிற்கின சகோதரனுடைய இழப்பு அது தாங்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளைய தன்னுடைய தினக்கூலியா வேலை செஞ்சோ, கல்லுடைச்சோ, மண்ணுடைச்சோ, ஏதோ ஒரு வேலை செஞ்சு தன்னோட பிள்ளை ஒரு முதல் பட்டதாரியா வந்துடணும், அவன் படிச்சு வேலைக்கு போய் நமக்கு ஒருவேளை கஞ்சி ஊத்தணும், இல்ல அவனுடைய சந்ததியினரை அவன் பாதுகாத்துக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய கனவை அந்த சுமைய தன்னோட தோல்ல சுமந்துட்டு பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட பிள்ளை இத்தனை பேரால அடிச்சு கொலை உண்டாக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா அப்போ கல்வி படிக்க பயிலக்கூடிய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகுது. போதை பழக்க வழக்கத்துக்கான அந்த கலாச்சாரத்தினுடைய கட்டுப்பாடு கேள்விக்குறியாக்கப்படுது. எதிர்கால சந்ததியினர் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை முறை இங்க கேள்விக்குறியாக்கப்படுது. இத்தனை இல்ல, விஷயங்களும் இதுல நிச்சயமா அடங்கி எனக்கு இருக்கு. ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, அங்கங்க நடக்கக்கூடிய கும்பல் கொலைகளோ இல்ல வந்து பள்ளி சிறுமிகள் இல்ல வந்து கல்லூரி மாணவர்கள் இந்த மாதிரியான போதைப் பொருட்களோடு தொடர்புபடுத்தி பேசப்படுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்பாக கூட நடந்திருக்கலாம். ஆனா இந்த அரசு நீங்க எங்க இருந்து அதை வேறுபடுத்தி பார்க்குறீங்க? சிலர் வைக்கிற குற்றச்சாட்டு அவருடைய திரைப்படங்கள் இன்றைய இளைஞர்களை தவறாக வழிநடத்துகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அப்ப நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் அவருடைய தொடர் செயல்பாடுகளுக்கும் நீங்க பொருத்தி பார்க்குறீங்களா? நிச்சயமா. அதாவது இருந்திருக்கலாம். ஏன்னா குற்ற சம்பவங்கள் எல்லா காலகட்டத்திலயும் நடக்கக்கூடிய விஷயம் தான். அதை கட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம் இல்லையா, அதுதான் இன்னைக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்கு. இன்னைக்கு வந்து கட்டு அவிழ்த்து விடப்பட்டுச்சோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி திரைப்பட அந்த கவர்ச்சியாக இருக்கலாம். அதை வந்து இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் ஆக்குறாங்க. நம்மளுடைய தலைவர் இந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க, ஏன் நம்மளும் பண்ணி பார்க்க கூடாது. அது சம்பந்தமா ஒரு கொலை கூட பண்ணிருக்கிறாங்க. நீ சமீபத்துல பாத்திருப்பீங்க, இந்த மாதிரி கொலை நடந்துச்சு, அதனால நானும் அதை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு. அப்ப நிறைய பிள்ளைகள் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் பகுத்தறிவு இருக்கும், எல்லா விஷயங்களையும் பகுத்தறிந்து பார்க்க முடியும் அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அப்ப அந்த திரைவசத்துக்கு ஆளாக்கப்பட்ட பிள்ளைகள் இளைஞர்கள்லாம் அந்த விஷயத்தை இன்னைக்கு பின்பற்றுறாங்க. உண்மையான விஷயம்தான். நிறைய பேரு அவரை வந்து அவருடைய ரசிகரா இருந்து இன்னைக்கு அவரை வந்து முதல்வர் ஆக்கியிருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட இளைஞர்கள் அவர் திரைப்படம் சார்ந்த அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு ஃபாலோ பண்ணி அவரு எந்த விதமான முறையில வந்து அந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரோ, அதுக்கு அடித்தடியா இருக்கட்டும், இல்ல கொலை பண்ணதா இருக்கட்டும், இல்ல புகைப்பிடிக்கக்கூடியதா இருக்கட்டும், மதுபான பழக்கங்களா இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயத்தையும் இன்றைய இளைஞர்கள் அவரை பின்பற்றுறாங்கன்ற விஷயத்த முதல்வர் தெளிவா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு முதல்வர் வந்து மேடையில பேசக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், இல்ல சட்டமன்றங்கள்ல பேசக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும், வெளியில அவர் நடந்துக்கக்கூடிய விதமாக இருக்கட்டும், அத்தனையும் இன்னைக்கு இளைஞர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பா இன்றைய முதல்வருக்கு வாக்களிச்சு அந்த ஜென்சி இளைஞர்கள் பார்த்துட்டு
அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்போ ஒரு ஒரு சந்ததியினருடைய எதிர்காலமே உங்களை சார்ந்துதான் இருக்கு அப்படின்ற விஷயத்த அவங்க தெளிவு அடைஞ்சுக்கணும் இன்னைக்கு முதல்வர். அதாவது என்ன அவங்க செஞ்சிருக்கிறாங்க, கொள்கையே இல்லை நீங்க சொன்னீங்க. ஆனா செய்ததற்கான சில பட்டியல்களை அவங்க சொல்றாங்க. அது சிங்கப்பெண் படையா இருக்கட்டும், இல்ல பயிர்க்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், 200 யூனிட் இலவச மின்சாரமாக இருக்கட்டும். ஆனா எல்லாத்துலேயுமே ஒரு சிக்கல் இருக்கு. அப்போ நோக்கங்கள் நல்லதாக இருக்கலாம், நிர்வாக திறமை இல்லை அப்படின்னு நம்ம கட்டமைக்கலாமா? அதுக்கு பிரச்சனை என்ன? இல்லை, இவங்களை பொறுத்தவரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால் வாய்க்கு வந்ததெல்லாம் வாக்குறுதிகளாக சொல்லிட்டாங்க. அவங்க இந்த பெண்கள் பாதுகாப்புக்கு வேலுநாச்சியார் பேரில் தான் ஒரு படை தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தாங்க. இந்த சிங்கப்பெண்கிறது அவங்க மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சொன்னது. ஆனால் இவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் பேசின விஷயங்களெல்லாம் வர்றப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதாவது பண்ணி மக்களை ஏமாற்றணும். இப்போ சிங்கப்பெண் படைக்கு உண்மையிலே அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னா அதுக்குன்னு தனியாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அதுக்குன்னு சில அதிகாரங்களை வரையறுத்து பண்ணியிருக்கணும். தேவை ரீல்ஸு. அப்போ ஒரு யூனிஃபார்மை ரெடி பண்ணி இருக்கக்கூடிய போலீஸுக்கு அதை போட்டு விட்டு ஒரு நாள் அதை ஷூட் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணுறாங்க. 200 யூனிட் மின்சாரம் அறிவித்த பிறகு தான் அதிகமாக கரண்ட் பில் வருது, மக்கள் கொந்தளிக்கிறாங்க. இவ்வளோத்துக்கும் 1,000 பவர் கட்டில் இருந்த காலகட்டத்திலே. அப்போ அது குறித்தும் இவங்களுக்கு எந்த விதமான நோக்கமும் இல்லை. மூணாவது, இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். இப்போ அவர் அதுக்கெல்லாம் அரசு மருத்துவமனை, அண்ணன் சீருக்கு வருமான வரம்பெலாம் நிர்ணயிக்கிறார். ஆனால் எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கறதுக்கு அவர் அந்த மாதிரி எந்த விதமான வருமான வரம்போ இல்லை இந்த அளவுக்கு சொத்து இல்லாத எம்எல்ஏக்களுக்கு மட்டும் கொடுப்போம் அப்படின்லாம் அறிவிக்கலை. அப்போ மக்களுக்கு கொடுக்குறப்ப தான் இந்த மாதிரியான திட்டமிடணும். தன்னுடைய எம்எல்ஏக்களுக்கு சொகுசான கார்கள் கொடுக்கறதுல அவருக்கு பிரச்சனை இல்லை. அப்போ இவங்கள்ட்ட நிர்வாகத்திறன் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக சம்மந்தமில்லாமல் நிறைய பேசிட்டாங்க. ஓகே, ஏன் அவங்களுக்கு நிர்வாகமே பண்ண முடியல அப்படின்னா, தமிழ்நாடு இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பில் ஒரு சிறந்த மாநிலமாக இருந்துச்சு. ஆனால் இவங்க ஒரு ஃபேக்கான நரேட்டிவை செட் பண்ணாங்க. அப்போ இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நகரங்களில் சென்னை முதல் 3 இடத்துக்குள்ளே வருது. அப்படிப்பட்ட இடத்த தான் இவங்க ஒரு ஃபேக் நரேட்டிவ் ரெடி பண்ணாங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு குற்றம் அதிகரிக்குது. முன்னாடி இருந்ததை விட அதிகரிக்குது. முன்னாடி இருந்ததை விட முதல்ல குற்றவாளிகள் ஒரு அச்சமற்று போகிறாங்க. இந்த ஆட்சியை இப்போ தொடராக குற்றங்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு தெரியும் இது இங்கே எந்த கட்டுப்பாடுமே இல்லாமல் இருக்குது, நாம் இங்கே என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அந்த தன்மையில் குற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஏற்கனவே இருந்ததும் சீர்குலையுது. அப்போ இவங்ககிட்ட பொறுத்த வரைக்கும் எல்லாமே மக்களை ஏமாத்துறதுக்கான திட்டங்கள். இப்போ தேர்தல் வாக்குறுதிகளில் அவங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டு கொடுக்கல, போகிற போக்கில் அடிச்சு விட்டது தான். அப்போ அதை அடிச்சு விடும்போது இங்கே அது பிரச்சனையா. அதுக்கு ஒரு விளக்கம் இன்னைக்கு சொல்றார். என்னன்னா, கடந்த திமுக ஆட்சியில் நீங்கள் பேங்க்குக்கு செலுத்த வேண்டிய பணி தள்ளுபடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேங்க்கு கொடுத்தாகணும் இல்லையா கவர்மெண்ட். அதுக்கான காலவாசம் என்பது 12 மாதங்கள் இருந்தது. ஆனால் இப்போ குறிப்பிட்ட நாளுக்குள்ள கொடுக்கணுங்கிற சிக்கல் எங்களுக்கு இருக்குன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது உங்களுக்கு இந்த கூட்டுறவு சொசைட்டிகளுக்கு கடன் வழங்குறது தள்ளுபடி பண்ணுறது குறித்து புதிதாக போட்டிருக்கக்கூடிய விதிகளை நீங்கள் பார்க்காம தான் அப்போது தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் வருது. அப்போ நீங்கள் எந்த டேட்டாவும் பார்க்காம எந்த விதமான தரவுகளும் இல்லாமல் போகிற போக்கில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறது. அப்போ அப்படி பேசும்போது ரெண்டாவது இவங்க மக்களை திட்டமிட்டு தான் ஏமாத்துனாங்க. இப்போ போய் நீங்கள் தாய்மாமன் தங்க மோதிரம் குறித்து கேட்குறப்ப எங்கள் தேர்தல் அறிக்கையில் அரசு மருத்துவமனை என்ன இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னீங்க? தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைக்கும் சொன்னீங்க. அப்போ உங்கள் தேர்தல் அறிக்கைக்கும் வாக்குறுதிக்கும் மேடையில் பேசுகிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் அன்னைக்கு ரீல்ஸ் ஷூட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டயலாக் தேவைப்பட்டுச்சு. அப்போ அந்த இடத்துக்குள்ளே இருந்து தான் இந்த அரசு செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ மேகதாதுக்கு அவர் என்ன ட்ரை பண்ணார்? நானே அவமானப்பட்டாலும் பரவாயில்ல. அப்போ அங்கே என்னை அவமானப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த மாதிரியான என்ன ஏளனமாக பார்க்குறீங்களா? இதை ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலே பண்ணது. தமிழ்நாட்டுக்காக தான் அவமானப்படுறதுக்கே தயாராகிட்டார் அப்படின்னு விவசாயிகளை ஏமாத்திடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அப்போ இந்த இடத்துக்குள்ள தான் இந்த அரசாங்கம் சுற்றிக்கிட்டே இருக்குதே தவிர மக்களை செய்யணும். இந்த தமிழ்நாட்டுடைய வேலைவாய்ப்பை அதிகரிக்கப்ப தேர்தல் முடிஞ்சு வந்த உடனேயே நாங்கள் மிகப்பெரிய அளவில் ஊழல் அம்பலப்படுத்த போகிறோம் அப்படின்னு பேசினாங்க. நிதி நிலை வெள்ளை அறிக்கை வந்த உடனே நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்படின்லாம் பேசினாங்க. வெள்ளை அறிக்கையில் அப்படி எதுவும் இல்லை. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி கடந்த ஆட்சியில் நிகழ்ந்தது தான் பார்த்தோம். அடுத்து அதை பற்றி பேசும்போதே சட்டசபையில் மின்சாரத்துறை அமைச்சர் மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கை வரப்போகுது அதில் இருக்குது அப்படின்னாங்க.
ஆனால் மின்சாரத்துறையுடைய கடனை வந்து வருவாய் பற்றாக்குறையை கடந்த ஆட்சியில் குறைச்சிருக்காங்கன்னா அந்த வெள்ளை அறிக்கையில் வந்துச்சு. சரி, ஓகே. கடந்த இந்த சட்டமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் அவர் ரகுபதி பேசுகிறப்ப அவர் பதில் சொல்கிறார், நாங்கள் இந்த கசிவுகளெல்லாம் கட்டுப்படுத்தியிருக்கோம், அந்த லீக்கேஜ் எல்லாம் கட்டுப்படுத்துனதுனால 15,000 கோடி கொண்டு வந்திருக்கிறோம், இது வந்து எங்கள் முதலமைச்சர்கிட்ட இருக்குது, எப்போ வேணாலும் அறிவிப்பார் அப்படின்னார். மறுநாள் அது எப்படி வந்துச்சு அப்படின்னு முன்னாள் நிதியமைச்சர் கேட்குறப்ப இல்லை வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த வாய்ச்சவடால்கள் மட்டும்தான் அவங்க பேசினதே. முதல் நாள் கசிவுங்கிற வார்த்தை குறித்து நாங்கள் லீக்கேஜை கண்டுபிடிச்சோம், 3 துறைகளில் கண்டுபிடிச்சிருக்கோம்லாம் அவர் பேசினார். ஆனால் அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கதை சொல்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா ஆவின் பால் இங்கே தட்டுப்பாடாக இருக்குது, மின்சார கட்டணம் சொல்லாமல் கொள்ளாமல் அதிகரிச்சிருக்காங்க. அப்போ இதே மாதிரி சொத்து வரி மாநகராட்சிக்கே சொல்லாமல் அதிகரிச்சிருக்காங்க. இந்த வருவாயெல்லாம் கொண்டு வந்து இதை ஊழலை ஒழித்ததால் வந்த வருமானம் அப்படின்னு கணக்கு காமிக்கலாம்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதைத்தான் அவர் வந்து அன்னைக்கு கேட்ட உடனே இல்லை நாங்கள் வந்து டேக்ஸை ரிவைஸ் பண்ணியிருக்கோம், அது என்னது வரியை கூட்டியிருக்கீங்க அதனால் அதை அப்படியே வந்து அவர் இங்கிலீஷில் சொல்லி மக்களை இந்த ஏமாத்துற வேலையை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்களே தவிர இங்கே எந்த நிர்வாகமும் கிடையாது. இப்போ கடந்த ஆட்சியிலலாம் தீபாவளி பொங்கலுக்கு கூட்டமாக மக்கள் போவாங்க. அப்போ கிளாம்பாக்கத்தில் மாவட்ட தலைநகரங்களில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்களில் கூட்டம் தள்ளுமுள்ளு இருக்கும். ஆனால் இங்கே சனி ஞாயிறு விடுமுறைக்கே வெள்ளிக்கிழமை சாயங்காலமும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமுமே எல்லா பேருந்து நிலையங்களிலும் மக்கள் வந்து பேருந்துகளை இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களை பேசு பொருளாக்கின யாரும் இன்றைக்கி மணிக்கணக்காக 2 மணி நேரம் 3 மணி நேரம் மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறது குறித்து பேசுகிறதே இல்லை. இப்படி பல விஷயங்களின் வழியாகத்தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்குதே தவிர மக்களுக்கு செய்யணும்னு இவங்களுக்கு நோக்கம் இருந்துச்சுன்னா அதை இப்போ 2 நாள் லீவ் வருது அதுக்கு நம்ம திட்டமிடணும்னு அவங்களுக்கு தோணணும்ல, ஏன் அப்போ அவங்களுக்கு அது தோணலை? அப்போ அந்த இடம் தான் இவங்களுக்கு நோக்கமே கிடையாது. ரீல்ஸ் ஷூட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு நோக்கம் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக பேசுவோம் யாசிர். அதாவது ஒரு பக்கம் நிர்வாக ரீதியிலான அவ்வளவு சர்க்கல்கள் இருக்குது, அது மக்கள் மன்றமாக இருந்தாலும் சரி சட்டமன்றமாக இருந்தாலும் சரி நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம். எனக்கு என்ன கேள்வினா, ஒரு பக்கம் கொள்கை எதிரியை டீல் பண்ணுறதுல சரியாக தான் அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்களா? மாநிலத்தில் கோட்டை விட்டாங்கங்க, ஆனால் ஒன்றிய அரசுக்கிட்ட கேட்டு வாங்குறதாக இருக்கட்டும், இல்லை மற்ற மாநிலங்களில் தங்களுடைய உரிமையை கேட்பதாக இருக்கட்டும், அந்த வகையில் தாவேக அரசுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியது இருக்கா? ஒன்றிய அரசுடைய ஏஜென்டாக வேணா இருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்திற்கு கைது, அதாவது அவர் காலை எழுந்திருப்பதற்கு முன்பே போய் அவர் வீட்டுக்கு போய் நின்று அவர் நாங்கள் கைது பண்ணியே ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் மேல போலீஸ் ஸ்டேஷன் மாத்தி இரவு வரைக்கும் விசாரணை பண்ண காவல்துறை நயினார் நாகேந்திரன் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது, ஆனா பாஜகவில் இருக்கிறார் என்பதற்காகவே அவர் கைது பண்ணாம விட்டாங்க. இந்த கொள்கை எதிரி கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டத்திலையும் போய் உடனே கையெழுத்து போடுவதை இந்த ஆட்சியில பார்க்க முடியுது. விஜயுடைய சுதந்திர தின உரையை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல கொள்கை எதிரி எந்த அளவுக்கு உயர்த்தி இவர் பேசியிருக்கிறார் அப்படின்னா 100 நாள் வேலை திட்டம் அந்த விஜி ராம்ஜி மாத்தினாங்களா, அதிலே இவர் கையெழுத்து போட்டார். ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் எதிராக தீர்மானம் நிறைவேற்றியும் கூட இவருக்கு இப்ப ஆதரவா இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சும் கூட முதல் ஆளாக போய் அதுல கையெழுத்து போட்டு வந்தார். அவர் சொல்றாரு 12,642 கோடி ரூபாய் நிதி உதவியுடன் நாங்கள் இந்த விஜி ராம்ஜி திட்டத்தை செயல்படுத்துகிறோம் இந்த ஆட்சியில அப்படின்னு சொல்லி சுதந்திர தினத்தில் சொல்றார். 12,642 கோடினா 60% மாநில அரசுடைய மத்திய அரசுடைய பங்கு, 40% மாநில அரசுடைய பங்கு. அதுல ஒன்றிய அரசுடைய பங்கு 7,585 கோடி. இதுல 7,885 கோடி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லவே இல்லை. முதல் தவணை கொடுத்துருக்காங்க 5/7/2026 கொடுத்தாங்க 2,176 கோடி ரூபாய். இதுல மாநில அரசு 40% பணம் போடணும். ஆனா இவர் பேசும்போது என்ன சொல்றாரு, 12,646 கோடி ரூபாயில் ஒன்றிய அரசோடு இணைந்து இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். இது மட்டுமல்ல, ஜல்ஜீவன் திட்டத்திலையும் பாத்தீங்கன்னா 18,123.05 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை நாங்க வந்து ஒன்றிய அரசோடு சேர்ந்து செயல்படுத்துறோம் அப்படின்றார். ஆனா முதல் தவணையாக ஒன்றிய அரசு கொடுத்தது வெறும் 2,177 கோடி ரூபாய் தான் ஜூன் 3ஆம் தேதி கொடுத்திருக்கிறாங்க. அப்போ ஒன்றிய அரசு பணம் வந்து கம்மியா கொடுக்குறாங்க, முதல் தவணை தான் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா எவ்வளவு காலத்திற்கு அந்த திட்டம் இருக்குமோ அவ்வளவு காலம் ஒதுக்க வேண்டிய தொகையை குறிப்பிட்டு ஒன்றிய அரசு பெருமையா பேசுறாரு. இதுல வெக்கமே இல்லாம ஒன்றிய அரசோட நாங்க நிர்வாக ரீதியாக இருப்போம், ஆனா கொள்கை என்று வந்து விட்டால் நாங்கள் எதிர்ப்போன்றார். இப்ப 40% பணம் வந்து இந்த 125 நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்கணுமே, அதுக்கு வந்து 40% பணம் 5,000 கோடி ரூபாய் கிட்ட நம்ம தமிழ்நாடு அரசு ஒதுக்கணுமே. நீங்க தான் கஜானா காலின்றீங்க. மகளிருக்கு உங்களுக்கு ஓட்டு போட்ட மகளிருக்கு 2,500 ரூபாய் கொடுக்க சொன்னா அதை கொடுக்கறதுக்கு எனக்கு காசு இல்லைன்றீங்க.
ஆனா ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா 5000 கோடி என்ன 10,000 கோடி கொடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு இவர் கையெழுத்து போட்டு எந்த அளவுக்கு இவர் கொள்கை எதிரி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றது தெரியுதா? ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை கூட சுதந்திர தின உரையில சொல்வதற்கு ஒரு கூச்சப்பட்டார். ஜெயலலிதா அம்மா அவர்கள் உணவகத்தை கொண்டு வந்தார், அதை நாங்க திட்டத்தை வந்து தொடர்ந்து செயல்படுத்துறோம், காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துறோன்றாரு. ஏன் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த காலை உணவு திட்டம் சொல்ல வேண்டியதானே? ஏன் அதை சொல்ல மறுக்கிறீங்க? ஆனா ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் இவர் பேர்ல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாரு அதே சுதந்திர தின உரையில. என்னென்ன நலம் ஏஐ திட்டம்ன்றாரு. நலம் டி என்ற திட்டத்தை கொண்டு வந்ததே ஸ்டாலின் தான். 300 பஸ் வாங்கப்பட்டதுன்றாரு, அதுவும் வாங்கினது ஸ்டாலின் தான். அதே போல கணினியோட நிர்வாகம் வந்து கணினி மயமா மாத்திட்டோன்றாரு, அதையும் ஸ்டாலின் கொண்டு வந்துட்டாரு. ஆளில்லா பத்திர பதிவு அதுவும் ஸ்டாலின் அறிவிச்சது. கோயில் சொத்து கணக்கு எல்லாம் வந்து ஆன்லைன்ல ஏற்றுறது அதுவும் ஸ்டாலின் கொண்டு வந்தது. அதே போல 15 நாள்ல வருவாய் சான்றிதழ் கொடுப்பது அதுவும் ஸ்டாலின் கொண்டு வந்தது. இப்படி எல்லாவற்றையும் ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் இவருடைய பேர்ல ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய விஜய் ஸ்டாலின் அவருடைய பெயரை மட்டும் சொல்ல மாட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், பொதுமக்களுக்கு ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப ஸ்டாலின் அவருடைய ஆட்சியாக வந்திருந்தால் 2000 ரூபாய் பணம் வந்திருக்குமா? வந்திருக்காரு. மகளிர்கள் 2000 ரூபாய் பணத்தை வாங்கியிருப்பாங்க மாசம் மாசம். அதே போல 8000 ரூபாய் கூப்பன் கிடைச்சிருக்கும். தங்களுக்கு விருப்பப்பட்ட பொருட்களை அவங்க வாங்கியிருப்பாங்க வீட்டுல. பட்ஜெட்ல மிகப்பெரிய அளவுக்கு நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கும். ஜூன் 12ஆம் தேதியை பாத்தீங்கன்னா காவிரி நீர் திறக்கப்பட்டிருக்கும். ஆடிப்பெருக்கு விவசாயிகள் சந்தோஷமா கொண்டாடி இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம விட்டு போன அமுதன் உயிரோடு இருந்திருப்பாரு, தனுஷ் உயிரோடு இருந்திருப்பாரு. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிஎம் ஆபீஸ மாற்றேன்னு சொல்லிட்டு இந்த தண்ட செலவுலாம் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில பண்ணிருக்கவே மாட்டாங்க. மின்வெட்டு இருந்திருக்காரு, கரண்ட் பில் இருந்திருக்காரு. நீட் தேர்வு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் நடந்துச்சு. நம்ம எல்லாருமே என்ன நினைச்சோம்னா இந்த போராட்டம் வலிமையா நடந்தாவே போதும், ஒன்றிய பாஜக அரசு நீட் தேர்வை வாபஸ் வாங்கிடணும். ஆனா தமிழ்நாட்டுல அந்த போராட்டத்துடைய வலிமையை நீர்த்து போக செஞ்சாரா விஜய்? எல்லாவற்றையும் கைது பண்ணி அந்த போராட்டம் விடாம பண்ணாரு. ஆனா ஸ்டாலின் அவருடைய ஆட்சியா இருந்தா நேரம் நீட் தேர்வுக்கு எதிராக எதுவா இருந்தாலும் சட்டப்படி செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில நீட்டுக்கு எதிராக தீர்மானம், காவிரிக்காக தீர்மானம், தமிழ்தாய் வாழ்த்துக்காக தீர்மானம், இப்படின்னு பல்வேறு வகைகளில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்களே. FCRA மசோதாவுக்கு எதிராக தீர்மானம், நீங்க அதை பார்க்கலையா? அதான் டூ அட்ரஸே இல்லாத லெட்டர்களை வந்து அடுக்கடுக்காக உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அது யாருக்கு எதிராக அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார், அது யாருக்கு எதிராக அனுப்பியிருக்கிறார்? ஒண்ணுமே இல்ல. சட்ட வடிவமாக அந்த தீர்மானத்தை கொண்டு வாங்க அப்படின்னா அதுக்கு இல்ல. மேகதாது தீர்மானம் போட்டார்ல, அதுலயே அவர் என்ன சொன்னாருன்னா எம்பிக்கள் அத்தனை பேருமே இணைஞ்சு நம்ம வந்து பிரதமரை சந்திக்கலான்டாரு. செஞ்சாரா? ஆளுநர் வந்து தமிழ்தாய் வாழ்த்து விஷயத்துல நாங்க வந்துட்டு இனிமே இப்படிதான் இருக்குண்டாரு. ஆளுநர் இன்னைக்கே வந்து மீறிட்டாரு, அது நடந்துச்சா? நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம்டாரு, இவர் தான் அதிகமான கேஸுகளை போட்டு ரிமாண்ட் எல்லாம் பண்ணி வச்சாரு. இன்னைக்கு நீட் தேர்வுக்கு வந்து ஃபேர் நீட்ன்ற மாதிரி போச்சு. அதுக்கு டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தீர்மானம் போட்டாரு. ஆனா டீலிமிட்டேஷனுக்கு எதிராக என்னது இவர் வந்து எந்த அளவுக்கு பாஜகவை அஞ்சி நடந்து கொண்டார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நான் சொல்றேன் ஊழலற்ற நிர்வாகம் அப்படின்றாரு. நம்ம 6 எம்எல்ஏக்களுக்கு இப்ப இடைத்தேர்தல் சந்திச்சுட்டு இருக்கோம். கடனே வாங்க மாட்டாருன்னாரு. 1.73 லட்சம் கோடிக்கு கடன் வாங்க போறேன்ட்டாரு. நிர்வாகம் வெளிப்படைத்தன்மையாக இருக்குண்டாரு, சிறப்பாக இருக்குண்டாரு. சபாநாயகரே சொல்லிட்டாரு 728 கேள்விகளை எம்எல்ஏக்கள் அனுப்பி வச்சா வெறும் 172 கேள்விக்கு தான் பதில் சொல்லிக்கிறீங்க, அமைச்சர்கள் பதில் சொல்லுங்கப்பான்னு சொல்லி மாறுதட்டி கெஞ்சுறாரு. மேனேஜருக்கு பதவி, ஜோசியருக்கு பதவி, தயாரிப்பாளருக்கு பதவி, பவுன்சருக்கு பதவி, இப்படி தன்னுடைய கேமராமேனுக்கு பதவி, இப்படி தன்னுடைய இருக்க அத்தனை பேருக்கும் பதவிகளை வந்து போடுறாரு. அப்ப இவர் வந்து சொன்னது ஒன்று, செய்தது ஒன்று. தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி வந்திருந்தா என்னெல்லாம் இந்த 100 நாள் நடந்திருக்கும் என்று கண்டிப்பாக விஜயுடைய ஆட்சியை ஒப்பிட்டு பார்த்திருப்பாங்க. இந்த இடைத்தேர்தலே அதற்கான பதில் கண்டிப்பா கிடைக்கதான் போகுது. நிச்சயம் உங்களுடைய நிறைவான பரவாயில்லை நான் எடுத்துக்கிறேன். கரூர் முரளி சார், அதாவது ஒரு பக்கம் ஏன் கொலை பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா ஆட்சியின் மீது பயம் இல்லைன்னா இப்படியான ஒரு சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பொதுப்படையான ஒரு குற்றச்சாட்டு. எனக்கு என்ன கேள்வினா, காவல் மரணங்களும் நிறைய அதிகரித்திருக்கிறது. லாக்அப் டெத் அடுத்தடுத்து நடக்குது. விசாரணைக்கு போறவங்க மரணமாகறாங்க. அப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நேரம் இல்லை, ஒரு 3-4 நிமிடத்துக்குள்ள சுருக்கமா ப்ளீஸ். இந்த அரசாங்கத்திற்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நோக்கம் இல்லாத ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. தறிக்கட்டி ஓடுகின்ற ஒரு குதிரையை போல இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு எவ்வளவோ உதாரணங்களை நான் சொல்ல முடியும். உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். தாவேக்காவிலே இருக்கிற அமைச்சராக இருக்கிற சரண், அந்த சரண் அவர்கள் கில்லி சரண் என்று சொன்னவர் இப்பொழுது அமைச்சராக இருக்கிறார். அமைச்சராக இருக்கிறவர் விளையாட்டு மைதானத்தில் என்ன செய்தார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, தாவேக்காவிலே இருக்கிறவர்களிலேயே மிக முக்கியமான நபர்களாக இருக்கக்கூடியவர்களை இப்பொழுது கஞ்சா, குட்கா போன்ற வழக்குகளிலே சிக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது.
பவானியை சார்ந்த பவானியிலே காவல்துறை ரைடு நடத்தி கொண்டிருக்கிற பொழுது ஒரு வாகனத்தை பிடிக்கிறார்கள். வாகனத்தை பிடிக்கிற பொழுது அதில் 180 கிலோ கஞ்சா இருக்கிறது. அதை கீழே இறக்கி வைத்து விட்டு காவல் நிலையத்திற்கு கொண்டு போகிறார்கள். கொண்டு போய்விட்டு அடுத்த நிமிடத்திலே அவர் சொந்த ஜாமீனிலே வெளியே வருகிறார். ஏனென்று கேட்டால் அவர் தாவேக்காவை சார்ந்தவர் என்று சொல்லி அவரை வெளியே அனுப்பி விடுகிறார்கள். இப்படி பார்த்தீர்களானால் எல்லா இடங்களிலுமே போதைப் பொருள் அதிகமாக நடமாட்டம் இருக்கிறது. இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. ஒரு வீடியோ பார்த்த சார் எனக்கு ரொம்ப மனம் பதைக்கிறது. சேலம் என்று நினைக்கிறேன். அந்த சேலத்திலே ஒருவர் தன்னுடைய 2 வயது குழந்தையை தூக்கி கொண்டு டாஸ்மாக் கடைக்கு போகிறார். டாஸ்மாக் கடைக்கு போன பிறகு அந்த குழந்தை ஒவ்வொரு பாட்டிலாக சொல்கிறது. அந்த பாட்டிலை வாங்கி கொண்டு அதையும் ஒரு ரீல்ஸ் எடுத்து அதையும் இந்த நாட்டில் ஒளிபரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த முதலமைச்சருக்கு ஒரு நோக்கம் இல்லை, ஏதாவது ஒரு நோக்கம் வேணும் இல்ல. அந்த நோக்கம் எனக்கு இந்த நோக்கம் இருக்குன்னு சொல்லுங்க, அந்த நோக்கத்தை வச்சு நாங்க ஆட்சி நடத்துறோம்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னவாக்க சொல்லுவதற்கு தயாராக இல்லை. அதே போல பார்த்தீர்களானால் எல்லா தரப்பு மக்களும் இப்பொழுது நம்பிக்கை இழந்து விட்டார்கள். விவசாயிகளுக்கு பயிர்கடன் ரத்து என்று சொன்னால் ரத்து செய்யவில்லை. விவசாயிகளுக்கு நீங்க அதே போல நீங்க லாக்அப் மரணத்தை பத்தி சொன்னீர்கள். அஜித் குமார் நம்ம ஆட்சியில இருந்த பொழுது அவர் லாக்அப் மரணம் அடைந்த பொழுது துடித்து போனார் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். துடித்து போய் அடுத்த நிமிடத்திலே தொலைபேசியை எடுத்து பெரிய கருப்பன் அவர்களை அனுப்பி அவருக்கு அங்கே அவருடைய தாய் தந்தையர்களை உறவினர்களுக்கு நடந்து விட்டதமா சாரிமான்னு சொன்னார். உடனே இதே விஜய் என்று சொன்னார், இதை வர சார் எங்களுக்கு சாரி தேவையில்லை, எங்களுக்கு நீதிதான் தேவைன்னு சொன்னார். அந்த நீதி தேவைன்னு சொன்ன அந்த விஜயனுடைய ஆட்சியில் தான் சபரிவர்மன் என்று சொல்லப்படுகிற ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு கடை நடத்தி கொண்டிருந்த மாற்றுத்திறனாளி, அவரிடம் போய் நீங்கள் போதைப் பொருள் விற்கிறீர்கள், எனக்கு 25,000 ரூபாய் தர வேண்டும் என்று காவல்துறை கேட்ட பொழுது என்னுடைய கடையில அப்படி இல்லை என்று சொன்ன பிறகு இல்லை நீ வித்தாய் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டு கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைத்த பிறகு அந்த மாற்றுத்திறனாளியாக போன அந்த தோழர், உயிரோடு போன தோழர், அவர் இறந்து போய் பிணமாக வரக்கூடிய ஒரு ஆட்சி தான் இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. இதோ வாரங்கள் அந்த ஆட்சியில இருக்கிற வரை தமிழ்நாட்டுக்கு நிம்மதி கிடையாது. நிம்மதி கிடைக்க வேண்டுமானால் இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கிடைக்க வேண்டும். பிணம் தின்னும் கழுகுகள் ஆட்சி நடத்தினால் நமக்கு ஆபத்து தான் என்பதை உங்கள் மூலமாக எடுத்துச் சொல்வதற்கு ஆசை. நிச்சயமா தின்ஷா, உங்களுடைய நிறைவான பார்வை தின்ஷா. அதாவது ஒரு பக்கம் மக்கள் எல்லாம், அவருக்கு வாக்களித்த மக்கள் எல்லாம் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான். சுதந்திர தினத்தன்னைக்கு பேசுகிற போது ஏதோ ஓட்டு போட்டுட்டோம், கடமை முடிஞ்சிட்டு இல்லை, இதுக்கு பிறகுதான் நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்றதனுடைய அடிப்படை வாயிலாக அதை உறுதிப்படுத்திக்கலாமா? மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்க? ஒரு 3 நிமிடத்துக்குள்ள ப்ளீஸ்மா. இப்போ மக்களுடைய மனநிலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப விவசாய கடன் தள்ளுபடியை பத்தி பேசினாங்க. இப்ப நான் டெல்டா பகுதியில இருக்கேன். ஒரு விவசாயிய பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீங்க விவசாய கடன் தள்ளுபடிங்கிறத தாண்டி வருடம் வர வேண்டிய அந்த தண்ணீர் பாசனம் இந்த வருஷம் வரல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்மளுடைய டெல்டால திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த ஏரியாக்கள் எல்லாம் கடந்து போனீங்க அப்படின்னு சொன்னா, இருக்கக்கூடிய அந்த சாதாரண புற்பூண்டுகள் கூட எரிஞ்சு இருக்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா வெயில் அப்படி அடிக்குது. விவசாயிகள் தண்ணீர் பாசனம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல்ல இருக்காங்க. பாதி பேரு இன்னைக்கு அந்த நிலங்களை பிளாட் போட்டு விற்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா கடனை கட்டி ஆகணும்ல. அதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா, குடிநீர் பிரச்சனைன்றது இன்னைக்கு தலைவிரிச்சு அடுத்து தமிழ்நாட்டுல. முன்னாடி எல்லாம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒரு நாளாவது தண்ணி வரும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 நாள் 15 நாள் கழிச்சுதான் இன்னைக்கு குடிக்க தண்ணி வருது. இப்ப எத்தனை பெரிய ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் ஆளாக்கப்பட்டிருக்காங்க அத்தியாவசிய தேவைக்கு. இப்ப மருத்துவமனைக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அங்க மருத்துவர்கள் இருப்பு இல்ல, மருந்துகள் இருப்பு இல்ல. இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஒரு அடிப்படை விஷயங்கள் கூட இன்னைக்கு மக்கள் போராடி பெறக்கூடிய சூழ்நிலையில இருக்கும்னு தான் சொல்லணும். ஏன்னா கொடுத்த வாக்குகள் எல்லாம் ஒரு விளம்பர பதாகைகள்ல ஜொலிக்கக்கூடிய ஒரு வாக்குகளா கொடுத்துட்டு அதை செயல்படுத்துறதுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு திண்டாடி கொண்டு இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை. அதுல மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வச்சு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டவங்க யாருன்னா அன்றாடங்காட்சிகளாக இருக்கக்கூடிய ஏழை மக்கள் தான், விவசாயிகள் தான் இன்னைக்கு அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா ஜென்சி இளைஞர்கள் இந்த ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்பார்த்து, இப்ப வேலை இல்லாத இளைஞர்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன அந்த ஊக்கத்தொகையாக இருக்கட்டும், இல்ல அரசு வேலை வாய்ப்புல கூட பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு கவுண்டிங் ரொம்ப 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 குறைவா இருக்கு. இப்ப எல்லா விஷயங்களிலும் டிஎன்பிஎஸ்சினுடைய சார்பாக அறிவிக்கப்பட்டதுல 80-90 வேகன்சிஸ்க்கெல்லாம் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க.
ஆமா ஆமா. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா 20-26 போஸ்டிங்ஸ் தான் இன்னைக்கு குரூப் 1க்கு வந்திருந்தது. அப்ப இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து எதிர்பார்ப்பு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா வச்சாங்களோ இன்னைக்கு எல்லாம் அப்படியே சொர்றன்னு இறங்கிட்டு போற சூழ்நிலை இருக்கு. சட்டமன்றத்துல பாருங்க, மக்களினுடைய பிரச்சனைகளை பேசுவான்னு சொன்னா நீங்க அப்படி சொல்லிட்டீங்க, நாங்க அப்படி சொல்லிட்டோம், நாங்க இதை பண்ணிட்டோம், நீங்க அதை பண்ணிட்டோம்னு ஒரு டிஸ்கஷன் மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்தை அதனுடைய மரபையும் தாண்டி இன்னைக்கு கொண்டு இருக்காங்க. மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுங்க. மக்கள் இத்தனை பேர் இன்னைக்கு ரோட்ல இறங்கி போராடி இருக்காங்க, அதை பத்தி பேசுறதுக்கு தானே மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க மாற்றத்தை கொண்டு வருவேன்னு சொல்லி தானே போயிருக்கீங்க. அப்ப அந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னா, இல்ல இங்க இப்படி இருந்துச்சு, முன்னாடி இந்த திமுக ஆட்சியில இப்படிதான் பண்ணிட்டாங்க, அதனால நாங்க அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிறோம் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப குற்றம் செய்தவர்களாக இருந்தா தமிழ்நாடு எல்லாத்துலயும் நம்பர் 1ல இருந்திருக்க முடியுமா? அந்த ஒவ்வொரு விருதுகளையும் நீங்க போய் இன்னைக்கு மருத்துவத்துறையில கூட பாத்தீங்கன்னு சொன்னா உடல் உறுப்பு தானம், அதுல தமிழ்நாடுக்கு விருது வழங்கி இருக்கிறாங்க. ஓகே. அப்ப தொழில்துறையில விருது வழங்கி இருக்காங்க. கல்வியில முதன்மையா இருந்திருக்கு மாநிலம். ஒவ்வொரு விஷயத்திலயும் முதன்மையா இருந்த மாநிலத்தை நீங்க இன்னும் முன்னேற்ற பாதையில கொண்டு போலனாலும் அந்த அதே விஷயத்துல அதே லெவல்ல அதை வந்து கடைபிடிக்கக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்கு இல்லையா? மக்கள் அத்தனை எதிர்பார்ப்பையும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கும். ஓகே. நீங்க என்ன புதிய திட்டங்களை செயல்படுத்தலாட்டியும் பரவாயில்ல, மக்களினுடைய அன்றாட தேவையான விஷயம் தண்ணியா இருக்கட்டும், சுகாதாரமா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், பாதுகாப்பாக இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், இந்த விஷயங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து மக்களினுடைய பாதுகாப்பையும் அன்றாட வாழ்க்கையும் நீங்க உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அதை நிச்சயமா நீங்க கடைபிடிக்கணும். இல்லைன்னு சொன்னா மக்களினுடைய வாழ்க்கை இன்னும் இன்னும் கீழ் நோக்கி போயிட்டு இருக்குன்றதுதான் உண்மையான விஷயமா இருக்கும்னா. நிச்சயமா, கண்டிப்பா. அதாவது யாரெல்லாம் அவரை வந்து மிக அதிகமாக எதிர்பார்த்தார்களோ அவருடைய எதிர்பார்ப்பு வெகு விரைவில் வந்து பொய்த்து போகிற அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஜென்சியினர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள். போதைப் பொருள் பற்றி பேசினாருன்னா அதனுடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கிறது. இப்படி எல்லாமே நெகட்டிவாக தான் அதிகமா இருக்கு. நிச்சயமா. நம்ம ஆனால் 100 நாள் பற்றி பேசணும்னா இன்னும் நேரம் வேணும். ஆனால் முடித்துக்கொள்ள வேண்டிய கட்டாய சூழலில் நான் இருக்கிறேன். பங்கு கொண்ட விருந்தினர் பேருக்கும் மிக்க நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.